விஜயபாஸ்கர். அவர் ஆல்ரவுண்டு பிளேயர். அவர் ஆல்ரவுண்டு பிளேயருங்க. அவருடைய கையால் அந்த 2வது ஃப்ளோரில் மாண்புமிகு அம்மா இருந்தாங்கல்ல, 2வது ஃப்ளோரில் 7 பேர் அவர் கையால் போட்டு வச்சுருந்தார். அந்த 2வது ஃப்ளோர் ஆரம்பத்திலேருந்து கடைசி வரைக்கும் ஆளுக்கு ஒரு நோட்டு வச்சுருப்பானுங்க, பேனா வச்சுருப்பாங்க. யார் வந்தாலும் பன்னீர்செல்வம் வந்தார், இத்தனை மணிக்கு வந்தார், எங்கே சென்றார், உட்கார்ந்தார், எழுந்தார், டீ சாப்பிட்டார், யாரோட பேசினார், இப்படி. என்னை போல் அன்றைக்கி வர்றவங்க 24 நேரமும் குறிப்பெடுத்துக்கூட்டி விஜயபாஸ்கர்கிட்ட கொடுக்குறதே அவனுக்கு வேலை. அந்த 7 பேருக்கு என்னை பார்த்தோன்னா வந்து அந்த நோட்டுகளில் பாக்கெட்லாம் உள்ளே போட்டுக்குருவானுங்க. அப்புறம் மனப்படமாக வந்து என்ன இப்போ இத்தனை பேர் அங்கங்கே முக்கில் இருக்கிறாங்க, இவங்களை ஆஸ்பத்திரி ஆளுனால நான் 10-15 நாள் பார்த்தேன். பார்த்த முகமே டெய்லி நின்றுக்கிட்டே இருக்காங்களே, ஒரு வேலையும் செய்கிறது இல்லை இவங்க, ஆஸ்பத்திரி வேலையும் செய்கிறதில்ல, ஆஃபீஸ் வேலையும் செய்கிறதில்ல. பார்த்து அப்புறம் கேட்கும்போது விஜயபாஸ்கர் அங்கங்கே ஆளை நிப்பாட்டி வச்சுருக்காரு அப்படின்னாங்க. அந்த விஜயபாஸ்கர் சொல்கிறாரு, விஜயபாஸ்கர் என்ன சொல்கிறாருன்னா, நீதி விசாரணை அமைத்தால் முதலில் பன்னீர்செல்வத்தை தான் விசாரிக்க வேண்டி வரும் என்று சொல்கிறார். நான் தானேப்பா சொல்கிறேன் நீதி விசாரணை வேணும்னு சொல்லி, நான் தானே சொல்கிறேன் நீதி விசாரணை வேணும்னு சொல்லி. நீதி விசாரணை வேண்டும் என்று, அதுவும் மத்திய அரசினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கின்ற சிபிஐ விசாரணை வந்தால்தான் அந்த மர்ம மரணத்தில் இருக்கின்ற புதைந்திருக்கின்ற உண்மைகள் நாட்டு மக்களுக்கு தெரிய வரும். வரட்டும், முதல்ல என்னை விசாரிக்கட்டும், என்ன நடந்தது அப்படிங்கிறத நான் சொல்றேன். ஆனா நீதி விசாரணை நடந்து உண்மையிலேயே உண்மை நிலைமை வந்தா யாரு முதல் குற்றவாளி? விஜயபாஸ்கர் தான்.